இப்போ நான் எங்கேயோ திருநெல்வேலியில் பிறந்தேன். பிறக்கும்போது 1979 நான் பிறந்தேன். அப்போ என்னை சுற்றி உறவினர்கள் இருந்தாங்க. கிராமத்தில் பிறந்தேன். என்னை சுற்றி சித்தப்பா, பெரியப்பா, அத்தா, மாமா, தாத்தா, பாட்டின்னு சொல்லி ஒரு சொந்தக்காரங்க இருந்தாங்க. பக்கத்து தெருக்காரங்க இருந்தாங்க. ஒரு உறவினர்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ பணம் இல்லை, வருமானம் குறைவாக இருந்து சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த உலகம் என்ன பண்ணுது? இப்போ இந்த உலகம் இன்றைக்கி நான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கேன். நான் பிறந்தது திருநெல்வேலி. இன்றைக்கி நான் இப்போ வேலை செய்வதற்காக எனக்கு வேலை விழுப்புரம் மாவட்டத்தில் தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் நான் தனியாக இருக்கிறேன். தனியாக ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன். எனக்கு சுற்றி இருக்கிறவங்க உறவுகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. நண்பர்களை நம்ம ஃபோனில் தான் பேச வேண்டியிருக்கு. அப்போது இந்த மாதிரி என்னை தனிமைப்படுத்தி விட்டது. அப்போது எனது 16 வயசு வரைக்கும் நான் எனது ஊரில் வசிச்சுட்டு இருந்தேன். 16, 17 வயசு வரைக்கும் ஊரில் சொந்த பந்தங்களோடு இருந்த என்னை இந்த உலகம், இயந்திர அறிவியல் உலகம் என்னை தனிமைப்படுத்தி விட்டது. படிப்பதற்காக மெட்ராஸுக்கு போனேன். அப்புறம் மெட்ராஸ்லேருந்து இன்னொரு பாண்டிச்சேரிக்கு அப்புறம் போனேன். பாண்டிச்சேரிக்காக படிக்கிறதுக்காக முதல்ல பாண்டிச்சேரி, அப்புறம் மெட்ராஸு, அப்புறம் வேலைக்காக மெட்ராஸில் ரொம்ப நேரம் இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து பார்த்தா இப்போ வேலைக்காக நான் விழுப்புரத்துக்கு வந்திருக்கேன். தனியாக இந்த மாதிரி என்னை தனிமைப்படுத்தி சின்னாப்பனமாகிடுச்சு. இந்த உலகம் இன்னும் 1000 வருஷத்துக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படித்தான். இது நானாவது சரி தமிழ் பேசுகிற, தமிழ்நாட்டிற்குள் இருக்கிற தமிழ் பேசுகிற ஒரு கிராமம். அதான் அது அங்கே எனக்கு உறவினர்கள் கிடையாது. அங்கே நான் இருக்கிறேன். இதுவே பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரிக்கெலாம் போகிறான். அங்கே வெயில் அடிக்குது. அங்கே பார்த்தா சொந்த பந்தம் கிடையாது. அவனு ஒட்டகம் மேய்க்கிறது. இந்த மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொந்த பந்தங்களோடு இருந்தோம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன பண்ணிச்சு? நம்ம உறவுகளோடு நம்மை பிரித்து இந்த மாதிரி தனியாக ஒரு சிறை வைத்து விட்டது. இது ஒரு சிறை வாழ்க்கை தான், தனிமை சிறை. ஆனால் நான் எங்கே வேணாலும் நடந்து போகலாம் தான், வெளியில் போகலாம், அங்கே போகலாம், விரும்பியதை சாப்பிட்லாம் தான். ஆனால் பழகுவதற்கு உறவுகள் இல்லை. உறவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள். இந்த உலகம் எப்படி ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த உலகம் இன்னும் 1000 வருஷத்துக்கு நீடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதே ஒரு வக்கரம் தான். இது நீடிக்கக்கூடாது. இது அடுத்த தலைமுறை நான் படுகிற அவதி என்னை போல் நிறைய பேர் படுறாங்க. பிள்ளைகள் படிப்பதற்காக ஹாஸ்டலுக்கு போகிறாங்க, வேலைக்காக வெளியூர் போகிறாங்க. இன்றைக்கி வேலைக்காக சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளைகளோடு இருக்க முடியாமல் வேலைக்கு ஓடுகிறவர்கள், அதாவது ஒரு வீட்டில் தான் இருக்காங்க, எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. நானாக தனியாக இருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் நானாவது குடும்பம், மனைவி எதுவும் இல்லாமல் நான் தனியாக இருக்கிறேன். அப்போ இன்னொருலாம் பார்த்தீங்கன்னா குடும்பமாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களால ஒன்றா உட்காந்து பேச முடியல. வேலைக்கு ஓடுறாங்க. ஒன்றா இருந்தாலும் அங்கே சந்தித்து பேசி இருக்க முடியல. வேலைன்னு ஓடுறாங்க. பேசுவதற்குரிய, பழகுவதற்குரிய, பாசம் காட்டுவதற்கான அந்த மனநிலை நமக்கு இல்லை. அந்த மனநிலையே இல்லாமல் இன்றைக்கி இயந்திரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் 1000 வருடம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களை விட வக்கர உணர்வு படைத்தவர்கள் யாராக இருப்பார்கள்? உங்களை விட ஒரு கொடுங்கோலர் வேறு யாராக இருப்பார்? இந்த உலகம் இதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? இந்த விண்வெளி ஆராய்ச்சி இதன் மறுபக்கம் பாருங்கள். விண்வெளி ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அழகாக தான் இருக்கும். உயரமான கட்டிடங்கள் பார்ப்பதற்கு அழகாக தான் இருக்கும். மின்னொளிகள், மின் விளக்குகள், டிவி எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. இன்னொரு பக்கத்தை பாருங்கள். இதற்காக நாம் இழந்தவைகள். இன்றைக்கி நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். போர் அடிக்கு, கஷ்டமாக இருக்குது, தலை வலிக்குது, அடிக்கடி தலைவலி, மன அழுத்தம், முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை இந்த உலகம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் 1000 வருஷத்துக்கு, இன்னும் 100 வருஷத்துக்கு, 200 வருஷத்துக்கு, 500 வருஷத்துக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை விட ஒரு கொடுங்கோலர் யாராக இருக்க முடியுமா? ஒரு ஈவு இறக்கமற்ற, மனிதத்தன்மையற்ற ஒரு மனிதர் உங்களை விட யாராலும் இருக்க முடியாது. அப்போ இந்த உலகம் இன்னும் ஒரு 10-20 வருஷம் தாப்பா அப்படின்னா அதுதான் நல்ல செய்தி. 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. நான் பட்ட கஷ்டம், எல்லாருமே என்ன நினைப்பாங்க? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகளை அனுபவிக்கக்கூடாது, அப்படி தான் நினைப்பாங்க. பெரியவங்களாம் என்ன நினைப்பாங்க? நம்ம பட்ட கஷ்டம் நமக்கு வரப்போகிறவங்க, நமக்கு பின் வரப்போகிற அந்த இளைய தலைமுறையினர் அனுபவிக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்போ இன்றைக்கி நாம் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இன்பம், ஒரு அன்பு இல்லாத, பாசம் இல்லாத, ஆரோக்கியம் இல்லாத, நோய்களோடு, குற்றங்களோடு, பயந்துக்கிட்டே, மரண பயத்தோடு வாழுகிற ஒரு மோசமான இந்த வாழ்க்கை நமக்கு பின் வருகிறவர் வாழக்கூடாது. நம்மளால் தான் ஒரு சந்தோஷமாக அன்பு பாசம் வாழ முடியல. நமக்கு பின் வருகிறவர்களாவது அன்பு, பாசம், குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடல் பாடல், ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, குற்றங்கள் இல்லாத ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு வாழணும். அப்படிங்கிற அந்த நிலைமை எப்போ வரப்போகுது அப்படின்னா 2040 வரப்போகுது. இந்த உலகம் ஃபெயிலியராக போகுது. அதுக்கு காரணம் இதுதான். எப்படி கடந்த காலத்தில் போரிட்டு இருந்தாங்க,
அப்போல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, அப்போ உள்ள பெரியவர்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, போரிடுகிறவர்கள் இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் அவஸ்தைப்படக்கூடாது, அவங்களாவது அமைதியாக வாழணும், சண்டை போடாமல் வாழணும். அவங்க நினச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம சண்டை போடாமல் வாழ்கிறோம். அதுபோல் இன்றைக்கி நாம் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறோம். இன்றைக்கி நம்ம போரிடவில்லை, ஆனால் நோய்களோடு அவதிப்படுகிறோம். அதுபோல் தனிமையில் அவதிப்படுகிறோம், உறவுகள் இல்லாமல். அப்போ இந்த துன்பத்தை இனி வருகிறவர்கள் அவதிப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்புறம் அந்த நினப்பு தான் 2040 அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆவதற்கு காரணம். இன்றைக்கி போரிடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அன்னைக்கு போரிட்டு கொண்டிருந்த மனிதர்கள் இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பினார்கள். அது இன்றைக்கி சாத்தியமாகிவிட்டது. இன்னும் அமைதி போதாது, ஆரோக்கியம் வேண்டும், உறவுகள் வேண்டும், உடல் உறுதி வேண்டும், உடல் அழகு வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை, கிராமத்தில் பசுமையோடு இயற்கையாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு 2040க்கு அப்புறம் பூர்த்தி செய்ய தொடங்கிவிடும். அதனால் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. முதல் மனிதர்கள் இப்பொழுதுதான் முழுமையடைகிறார்கள். மனிதர்களாக ஆவதற்கான முயற்சி முழுமையடைகிற அந்த நிகழ்வு என்னிடம் நடக்கிறது. முதல் மனிதனாக இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.